Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. இன்னைக்கு நம்ம பண்ண போற Cook with Comaliல Shakeela and Buhul சேர்ந்து செஞ்ச Puli Bongaralu with chutney. இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பவுல்ல இட்லி மாவு எடுத்து வச்சிருக்கேன். இது 1 கப் இருக்கு. இது நல்லா திக்கா இருக்கணும், at the same time புளிச்சிருக்கணும். இதுல பெரிய வெங்காயம் 1 பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுல கருவேப்பிலை கொஞ்சம் அதுவும் பொடியா நறுக்கிக்கோங்க. சீரகம் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. புளிச்ச மாவுல லைட்டா உப்பு இருக்கும், ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் ஃப்ரெஷ் கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும், புளிச்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் இந்த ரெசிபிக்கு. ஸோ புளிச்ச மாவை பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றா மெதுவாக ஆட் பண்ணுங்கள். இப்போ ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே தனியாக பிரிஞ்சுக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் கலர் உங்களுக்கு ஈவனாக கிடைக்கும். கலர் ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு, நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டாக இருக்குது கலர். இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ரிமைனிங் பேட்சஸையும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்று ஆட் பண்ணுறப்போ ஃப்ளேமில் லோவில் வச்சுக்கோங்க. நீங்கள் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறப்போ ஆயில் இழுக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே நல்லா வெந்திருக்கும், வெளியே நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலரில் உங்களுக்கு கிடைக்கும். இதே நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கலர் வந்து ப்ரௌனாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ இதையும் நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம சட்னி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு மிக்சி ஜாரில் வெங்காயம் சும்மா டைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். ஒரு வெங்காயத்துக்கு 1/2 தக்காளி கரெக்டாக இருக்கும். புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ். அடுத்து உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகா 2, கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபைன் பேஸ்ட்டாக. 2 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே தண்ணி ஆட் பண்ண வேணாம். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரெசிபிக்கு இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிறிஸ்பி புளி போங்கராலு இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்த்தோம். ஆயில் கண்டென்ட்டும் அவ்வளோக்கா இல்லை, ஸோ மீடியமாக தான் இருக்குது. வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from me, Shweta. See you guys in my next video.